வச்சுட்டு என்னதான் பிரயோஜனம் இருக்கு? அடியே பிரியா, அங்க படுத்து நல்லா தூங்கிட்டு இரு. நான் இங்க இடுப்பு வலியோட வாசல் கூட்டிட்டு இருக்கேன். எந்திரிச்சியா இல்லையா? இல்ல விளக்கமாத்த எடுத்துட்டு நான் உள்ள வரட்டா? இந்த குப்பையெல்லாம் அள்ளி அந்த ஒத்தரோசா வீட்டுக்கிட்ட போட்டுருவோம். வீட்டுக்காரர் துபாயில இருக்காருன்னு ஓவரா பீத்திக்கிறது. நல்ல வேலை, இங்க இருந்து நம்மள யாரும் பார்க்கல. நம்ம அப்படியே ஓடிடுவோம். காலையில எந்திரிச்சு இந்த பொம்பளை வீடு கூட்டலாம் எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும். நம்மள யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். செம்ம டயர்டா இருக்கு. நல்லா தூங்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, நீ தான் அதுக்கு என் கூடயே இருக்கணும். பார்க்கறேன் கோபால இன்னும் காணமே. ஏன் இவ்ளோ லேட்டா வரான் வர வர? கடவுளே, என்ன இது? இவ்ளோ குப்பை எங்க இருந்து வந்துச்சு? நைட் ஏதோ அடமழை பெஞ்சிச்சோ? எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. இது எல்லாம் அந்த ரமணியோட வேலையா தான் இருக்கும். அவளோட வாசல் கூட்டி இருக்கான்னு பாப்போம். இப்ப புரிஞ்சிருச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவளோட வாசல் எல்லாம் கூட்டி அந்த குப்பையெல்லாம் என் வீட்டு முன்னாடி போட்டிருக்கா. அவளுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏமா அம்மு, அம்மு, அந்த கொல்ல பக்கம் விளக்கமா இருக்கும், அது எடுத்துட்டு வா. அம்மு, இந்த பொண்ணுக்கு காது கேக்குமா கேட்காதா? வந்துட்டேன். எதுக்கு உங்களுக்கு விளக்கமாறு? உன்னை விளக்கமாத்தால அடிக்கதான். இவ்ளோ குப்பை வீட்டு வாசல்ல கிடக்குதே, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? ஐயோ அம்மா, இவ்ளோ குப்பை எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வரும்? அந்த ரமணியோட வேலையதான். அவ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி ஏன் வீட்டுக்கிட்ட குப்பையை போட்டிருக்கா. ஐயோ அம்மா, ரமணி ஆண்டி அப்பலாம் பண்ண மாட்டாங்கம்மா. எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? நான் அவளை 10-15 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இப்போ நீங்க என்னமா பண்ண போறீங்க? அவ வாசல்ல கடந்த குப்பைய அவ வாசல்லயே தூக்கி போட போறேன். அம்மா, அப்பலாம் பண்ணாதீங்கம்மா. அவங்களுக்கு கோபம் வருமா? தேவையில்லாம சண்டை போடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் வருமா? அம்மா, அந்த குப்பையெல்லாம் நம்ம எரிச்சா போதாதாம்மா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்கிட்டயே விளையாடுறாளா அவ? ஏய் அம்மு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நீ ஒன்னும் ரொம்ப நல்லவளாக வேணாம். இங்க பாரு, இனிமே நீ அந்த பிரியா கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்த, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சரியா? இனிமே நான் அவ கூட உன்னை பார்த்தேன், உன்னை எப்படி வெளுத்து வாங்குறேன்னு பாரு. அம்மா, இப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காம வீட்டுக்குள்ள வா. அம்மு, என்ன வரலையா?